நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயன் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை நடைபெறுகிற எங்கள் தேவாதி தேவனுடைய கரத்திலே முழுவதுமாய் சரணாகதியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்பணி போல பாதுகாத்தீர். பிரயாணங்களிலே, தேவைகளிலே, சரீர பிரகாரமான எல்லா காரியத்திலேயும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஜீவனோடு கூடி மட்டும் நடத்தினீரே. இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை தந்தீரே ராஜா. எத்தனையோ ஆயிரங்களுக்கு இல்லாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கிருபியாக நீ தந்து இம்மட்டும் நடத்தினீரே. நீ நடத்துகிற தேவன், பாதுகாக்கிற, பராமரிக்கிற, போஷிக்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலேயும் நீர் மகிமையினால் எங்களை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் அந்த ஆராதனையை பொறுப்படும். உம்முடைய நாம் மகிமைக்கு எதுவான பக்தி உரித்துள்ள சாட்சிகளை நீர் தேவனுடைய சமூகத்தில் உண்டாக்கி தருவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அபிஷேகித்து இந்த நாளிலும் ஆவிக்குரிய மன்னாவை தந்து உம்முடைய சரீரமாகிய சபையிலே நாங்கள் அங்கமாய் காணப்பட கர்த்தர்களுக்கு வேண்டிய விசேஷத்தை கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய எல்லா மக்களையும் சரியான நேரத்தில் நீர் கொண்டு வருவீராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதே எங்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருப்பதற்காக, இந்த ஜனத்தை அதற்கென்றே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தாய்மார்கள் தினமாக இந்த நாளிலே உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறபடினாலே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் யெகோவா எல்ஷடாக இருப்பதற்காக, தாயை போன்ற தேவனாக இருப்பதற்காக நன்றி நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் நம்முடைய சமூகம் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். பகலின் வெயில் எங்களை தாக்காதபடிக்கு எல்லா காவலோடும் நீர் வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து துதியையும் கனத்தையும் மகிமையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாக துதிக்கக்கூடிய நேரம் இது. அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம் வாசி கேட்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. நோ ஹார்ம் ஓவர்டேக்ஸ் த ரைச்சியஸ். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் பலவிதமான காரியங்களோடு, ஏக்கங்களோடு, கவலையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். வாசிங்க. 34 வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கவனிங்க சகோதரர்களே, சகோதரிகளே, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் என்ற ஸ்தானத்துக்குள்ள வந்துட்டா அப்பவே பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும். அப்பவே சில பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்கும். துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், குடும்பங்களில் வரும், வெளியில் வரும், ஆஃபீஸில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நின்று
அந்த துன்பத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் என்ன செய்வார்? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கேடு வராது. என்ன வராதுங்க? கேடு நீதிமானுடைய வாழ்க்கையில் வராது. நீங்கள் நீதியின்படி வாழ்ந்தா அந்த நீதிமானுக்கு எந்த ஒரு கேடும் வராது. இங்கே சொல்லப்பட்ட வசனம் என்ன சொல்லப்பட்ட? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல, பல துன்பங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். கிறிஸ்துவத்துக்குள் வந்துட்டா துன்பம் வராது, கஷ்டம் வராது, போராட்டம் வராதுலாம் சொல்லவே முடியாது. எல்லாமே வரும். எப்போ ஞானஸ்தானம் பெற்று ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டீங்களோ, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்துட்டீங்களோ, அப்போவே சில பஞ்சாயத்தெல்லாம் நம்ம போய் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதை குறித்து விசுவாசிகள் பயப்படவே கூடாது. காரணமில்லாமல் சில காரியங்கள் வரும், காரணமில்லாத சில துன்பங்கள் வரும், காரணமில்லாத சில போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சில அவதூறுகள் வரும். காரணமில்லாமே நம்ம செய்யாத ஒன்றை செஞ்சதால் சொல்லி நம்முடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே சில ஆள் இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் போகும் பொழுது கர்த்தர் அவனை இவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. குடும்பங்களிலோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ நம்முடைய வாழ்க்கையிலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ போராட்டமோ வந்தால் கூட இருக்கிறேன்னு சொல்கிற ஆள்லாம் திரும்பி பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க? ஒருத்தம் கூட இருக்க மாட்டாங்க, கூட ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, போராட்டம்னு வந்துச்சுன்னா, அங்கே ஒரு துன்பம் ஒரு ஆபத்து ஒருத்தம் கூட என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒருத்தம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே யார் இருப்பார்னா கர்த்தர் நிற்பார். அதான் நீங்கள் சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் நாம் யுத்தத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்கிறோம்? நீதிமானா நீ வாழும் பொழுது உனக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். என் பிள்ளை எப்படி கஷ்டப்படுது, என் பிள்ளை எந்த கஷ்டத்தின் பாதையில் போகுது, எதற்காக அழுது, எதற்காக போராடுது, என்ன துன்பம், எவன் இதை கொடுக்குறான், எவன் இதை செய்கிறான், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதிலிருந்து விடுவித்து ஒரு கேடு இல்லாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா அநேக துன்பங்கள் வருங்க. இப்போ சொல்கிறேன், வாக்குத்தத்தமாக தீர்க்கிறமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. துன்பம் வரும், இனி வரும் நாட்களில் போராட்டம் வரும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைலாம் வராது, எவனாவது கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் அதில் நின்று கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு சமாதானம் இருக்கும். அதில் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியாக நீங்கள் நடக்க தீர்மானிச்சிட்டாலே அங்கே என்ன நடக்கும்? துன்பப்படுவீர்கள். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லப்பட்டிருக்குது. என்றைக்கு நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் பயந்து கீழ்ப்படிந்து நடக்கலான்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம், அப்பவே நமக்கு என்ன ஆரம்பிச்சிருது? துன்பம் ஆரம்பிச்சிருது. வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். தேவ பக்தியா நடக்க நீங்க தீர்மானம் பண்ணிட்டாலே, நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாலே, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டாலே அங்கே துன்பம் ஸ்டார்ட் ஆயிரும்னு அர்த்தம். ஆனால் அந்த துன்பத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு கேடு வராது. கேடுனா அழிவு. நீதிமானுக்கு எந்த அழிவும் வராது. உனக்கு எந்த கேடு வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னா பரலோகம் போகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கிடையாது. வந்தவங்களாம் அப்படியே பரலோகம் போயிருவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். மேலே இருக்கிறவங்க வெளியே கொண்டிருக்கவங்களாம் மேலே போயிடுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். நீதியின்படி வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு இடத்தை கொடுப்பார். அப்போ அந்த பரலோகத்துக்கு போகணும்னா இந்த துன்பத்தின் வழியிலெல்லாம் கடந்து சென்று தான் நம்ம அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் ஒரு அழிவும் அவங்க வீட்டில் இருக்காது, அவனுக்கும் வராதுன்ற கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆஸ்வதிக்கப்படுவான். அந்த மனுஷன் யாருன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானித்து கர்த்தருக்கு பயப்பட அந்த நீதிமானுடைய வழியை என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ நீதிமானுடைய வழியை கர்த்தர் நன்றாக அறிஞ்சிருக்கிறாருங்க. எப்படி அறிஞ்சிருக்கிறாரு?
இந்த நீதிமான், இந்த தேவ பிள்ளை எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல எவெல்லாம் சதி செய்யலாம், எவெல்லாம் பிரச்சனையை உண்டாக்குறான், யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, யாரெல்லாம் அவங்களை குறித்து பேசுகிறாங்க, யாரெல்லாம் அவங்களை குறித்து தேவையில்லாத திட்டங்களை போடுறாங்க, என்னெல்லாம் பேசி கொண்டிருக்காங்க என்பதை நீதிமானை குறித்து பேசுகிறதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்றாக கேட்கிறாரு. அதை முதல் தெரிஞ்சுக்கணும், விசுவாசிகளும் சரி யாராக இருந்தாலும் சரி. அப்போ கர்த்தர் நீதிமானின் வழியை என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறார். யாராவது உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிடும் பொழுது அந்த திட்டங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தவர்கள் நம்மை அழிப்பதற்கு கர்த்தர் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தவன் என்ன செஞ்சாலும் சரி, சபிச்சாலும் சரி, அவன் தூற்றினாலும் சரி, அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அது ஒன்றும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதிக்கவே பாதிக்காது. யாருக்குங்க? நீதிமானுக்கு தான். கர்த்தருக்கு பயப்பட அந்த நீதிமானுக்கு தான் ஒரு கேடும் என்ன செய்யாது? வரவே வராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்படி வாழுகிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறார். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் என் கூட இல்லை, எனக்கு யாருமே எனக்கு உதவி இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படி நீங்கள் வர நினைக்கலாம். இல்லை, நீங்கள் தனிமையாக இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னும் பின்னுமாக சென்று உங்களை பாதுகாத்து எல்லா தீங்குகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், எல்லா விதமான கேடுகளிலிருந்தும் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தப்பித்து வைத்து கொண்டே இருக்கிறார். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நீதியின் பாதையை அறிந்து நடக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் மரணம் என்பதே இல்லை. ஏன்னா நீதியின் பாதையில் என்ன இருக்குதுங்க? ஜீவன் உண்டு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 12ஆம் அதிகாரம், பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில தாங்க ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை, அந்த பாதையில் மரணம் இல்லை. மனுஷனுக்கு செம்மையான தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய வழிகள்லாம் என்ன வழிங்க? மரண வழி. இன்னைக்கு எல்லாருக்குமே, விசுவாசிகளும் சரி ஊழியர்களும் சரி யாரா இருந்தாலும் சரி, தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்றாங்க, பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை செய்யலாமா வேணாமா, இது நம்ம போகிற வழி சரிதானா என்பது யாரும் என்ன செய்யறதில்ல, கேட்கிறதே கிடையாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழி. அந்த பாதையில் மரணம் என்று சொன்னால் அந்த பாதையில் கஷ்டங்கள், வேதனைகள், பலவிதமான கண்ணீர்கள் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அப்ப நீதியின் பாதையில் எந்த தேவ பிள்ளை நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை தான் ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை அவர்கள் கிரியை செய்யும், அந்த வார்த்தை அவர்களை உயிரடை செய்யும், அந்த வார்த்தை தான் அவங்கள பாதுகாக்குங்க. அதுதான் நீதிமானுக்கு ஒரு கேடும் வரவே வராது. அப்ப நீதிமான் நடக்கிற பாதையில யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்றாங்களோ, கண்ணி வச்சா என்ன வைக்கிறானோ தெரியல, எதெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த 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 காரியத்திலிருந்துனா தம்முடைய பிள்ளைகளை தப்பு வைக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த 2வது வாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்றிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அநேக துன்பம் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு அநேக துன்பம் வருங்க. ரெடியா இருங்க. பிரச்சனை வரும், பயப்படாதீங்க. பிரச்சனை வரும், சொல்லுங்க, வாயெழுத்தன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு அநேக துன்பம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அநேகர் உங்களை காயப்படுத்துவாங்க, வேதனையும் படுத்துவாங்க. ஆனா அது நடுவில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த கேடு வராதபடி கர்த்தர் நம்ம ஆத்துமாவை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இப்ப அழிவுக்கு ஒருபோதும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா சகோதரிகள் தான் பாடுறாங்க, ஜுதிக்கிறாங்க, ஆமேன்னு சொல்றாங்க. சகோதரர்கள் பக்கம் வர்றதே இல்லை. என்னன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமா, இவங்க தான் பரலோகத்தில் இருப்பாங்க நினைக்கிறேன். தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா சபையில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், பாடணும், துதிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சரி, சிறு பிள்ளைகளும் சரி, வாலிப பிள்ளைகளும் சரி, புதிதாக யாராவது வந்திருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு நேராக வருகிற அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அதமாக்குவார். ஆமேன். ஒரு கேடு வராது. இந்த வார்த்தை நீ விசுவாசித்து கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நீ செய்யணுமோ, நீதியின் வாழ்க்கையில் எதெல்லாம் கடைபிடித்து வாழணுமோ அதை கடைபிடித்து வாழ்ந்தாலே அங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் நேர்மையாக தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடக்கலாம்.
இன்னைக்கு யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்கள் மேலே தான் பிசாசு கண்ணு வைக்கிறான். ஆமாவா இல்லைங்களா? யார் உண்மையாக ஆண்டவரை தேடுறாங்க, யார் உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, யார் உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்களோ அவர்கள் மேலே தான் பிசாசு கண்ணை போடுவான். அவர்களுக்கு விரோதமாக பல சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் எந்த தீமையும் உங்களை மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னு, பின்னாடி ஒருத்த வச்சு எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் எந்த துன்பமும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. கேடு வராது, அழிவு வராது, செய்கிறவங்களுக்கு தான் அது போய் சேரும். விசுவாசிகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். யாருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பின்னாட்கள் நீ அதை அனுபவிப்பாய். நீ எதை விதைக்கிறாயோ அதை ஒரு நாள் என்ன செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக. வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறது, எங்கே போனாலும் சரி யார்கிட்டையும் சொல்கிறது, வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப, நீ பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாயினால தான் நிறைய பேர் கெட்டு போயிடுறது. இந்த வாயினால தான் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிடுச்சு. இந்த வாயினால தான் நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ். இந்த வாயினால தான் அநேக குடும்பங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கியே போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஜீவியத்தை எந்த அளவுக்கு நம்மை காத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த தேவப்பிள்ளைய வாழ்க்கையில் கேடு என்பது இல்லை. ஆமென். நிறைய பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களை கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாருனா, அழைச்சிட்டாருனாலே அங்கே நிறைய துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். உங்களை வந்து வாழக்கூடாதபடி சில பிளான்லாம் திட்டம் போடுவான். நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்த பிறகு நீங்கள் உயர்ந்து கொண்டே போகணும்னு சில ஆண்டவர் திட்டங்களை வச்சிருப்பாரு. ஆனால் அந்த திட்டங்களை செயல்களை எல்லாம் தடுப்பதற்கு சில ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அந்த ஆட்களே உங்கள் முன்னாடி வந்து தலை குனிந்து வணங்கும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நான் பாருங்க, நான் பைபிளில் சொல்கிற யோசேப்பை பேசிகிட்டு இருக்கேன். யோசேப்பை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் சகோதரர்கள் அநேகர் அவன் அவனுக்கு என்ன செஞ்சாங்க? சிறு வயதிலேயே அவங்க அப்பா ரொம்ப அவனை நேசிச்சிட்டார். அவன் மேலே ரொம்ப அன்பு கூர்ந்தார். அவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை காண்பித்தார். அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் காண்பித்தார். அவனுடைய தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக அநேக காரியங்களை யோசேப்புக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஆனாலும் அந்த சொப்பனத்தையும் அந்த தரிசனத்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்தில் தன்னுடைய அண்ணன்மார்கிட்டையும் சொல்லும் பொழுது அநேகர் அவனை குறித்து என்ன செஞ்சாங்க? கோபப்பட்டாங்க. அவனுக்கு அநேக துன்பங்களை கொடுத்தார்கள் நாம் பார்க்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? துன்பங்கள் கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் என்ன செஞ்சாங்க? ஒரு குழியில் போட்டு எடுத்து இஸ்மவேலுடைய கரத்தில் எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டாங்க. அவனை கொண்டு போய் அவனை போர்த்திபாருடைய வீட்டில் ஒரு அடிமையாக அங்கே என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க. அந்த வீட்டில் அவன் இருக்கிறான். செய்யாத ஒரு தப்புக்கு 13 வருஷம் எங்கே இருந்தார்? ஜெயிலில் இருந்தார். 17 வயதில் அவன் அங்கே கொண்டு போகப்பட்டான். 13 வருஷம் ஜெயிலில் செய்யாத தவறுக்கு சில விதமான துன்பங்களையும் பாடுகளையும் அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை அழிப்பதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அதுதாங்க நீதிமானுக்கு கேடே வராது. வாசிங்க 76ஆம் சங்கீதத்தில் பாருங்க. நிறைய பேர் கோபப்படுவாங்க யோசேப்பு மேலே. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லலாம், இதை சொல்கிறார் ஆண்டவர், இதன்படி போகலான்னு சொன்னால் நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு கேட்டு கோபப்படுவலாம் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்குவார். குடும்பங்களில் யாரெல்லாம் கோபப்பட்டு எழும்புறாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன செய்வார்? ஆமாம், நீங்கள் அடக்க தேவையில்லை, கர்த்தரே அவங்களை அடக்கி உட்கார வைப்பார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் துன்பங்கள் கொடுத்தார்கள். கோபத்தினால் அவனை எதையாவது செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணாங்க. யோசேப்பை அழைக்க நினைத்த சகோதரர்கள் இவன் என்ன செஞ்சாங்க? இவன் எப்படியாச்சும் தொலைந்து போட்டு நினைச்சாங்க. ஆனால் அவங்க கோபம் ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் அனுமதிச்சார். அல்லேலூயா. அவருடைய கோபம், சகோதரருடைய கோபம் ஓரளவுக்கு தான் என்ன செஞ்சார்? கர்த்தர் அனுமதிச்சார். அவன் உயிரை எடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்யல? அனுமதிக்கல. அவனை அழிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யல? அவன் சகோதரர்களாக இருக்கட்டும், சிறைச்சாலையில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை போர்த்திபார் வீட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் யார் மூலமாக அவனை அழிப்பதற்கோ அவனை உயிரை எடுப்பதற்கோ கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் தேவன் அவனை ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக 30 வயதில் எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் வரும், பிரச்சனைகள், முன்னேற கூடாதபடிக்கு சில தடையான ஆட்கள் இருப்பாங்க. அவர்களெல்லாம் கர்த்தர் அடக்கி உட்கார வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சத்துருக்கள் மூலமாக வரலாம், பிசாசின் மூலமாக வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றுமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த வார்த்தையை? அப்போ உங்களுக்கு எந்த கேடும் வராது, அழிவும் வராது. வருமா வராதா? வராதுங்க. நீங்க இப்போ யோசேப்பை போல உண்மையா இருங்க, யோசேப்பை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தமான வாழை தெரிந்து கொள்ளுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. உன்னை எந்த கேடு உன்னை அழிக்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு எப்போ கேடு வராது? நீதிமானுக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையில் கேடு வராது. எப்படியெல்லாம்? பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்தால் நீதிமானுடைய வாழ்க்கையில் எந்த கேடும் அழிவு வராது. நீதிமானுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த கேடும் அழிவு. எப்படி வாழணும்னா, முதலாவது காரியம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான். நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்க இந்த வார்த்தையை? முதல் குறிப்பு என்னன்னா, நீதிமான்களா இருக்கும் பொழுது நமக்கு கேடு வராதுங்க. நீதிமானா இருக்கும் பொழுது நமக்கு என்ன வராது? கேடு வராது, அழிவு வராது. அழிவுலேருந்து தப்புனா நீ நீதிமானா மாறணும். ஏன்னா ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் பலவிதமான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் ஆண்டவர் இந்த ஜனங்களை உண்டாக்குனதுக்காக இந்த ஜனங்களை குறித்து மிக வேதனைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே மோசே நோவா போய் எச்சரித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒருத்தரும் என்ன செய்யலை, கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை. ஆகவே அந்த நான் இந்த என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிற ஒரு பேரழிவை கொண்டு வர போகிறேன். நீயும் உன்னுடைய பிள்ளைகள், இந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நீ ரெண்டா ஜோடி ஜோடியாக சேர்த்து அந்த பேழைக்குள் கொண்டு போய் சேருன்னு சொன்னார். அவன் கீழ்ப்படிந்து பேழைக்குள், சபை என்ற பேழைக்குள் இருந்தபடினால ஒரு பெரிய அழிவு இருந்து கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருடைய கண்களிலே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இனி வருகிற நாட்களிலே பயங்கரமான அழிவுகள்லாம் வரப்போகுது. இந்த அழிவிலிருந்து சபை தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவப்பிள்ளை நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நீதிமானாய் மாறணும். அதான் சொல்லப்பட்ட நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான். பல நெருக்கங்கள் வரும், எழுதி வச்சுக்கோங்க, சொல்றேன் இப்பவே தீர்க்கதரிசனமா. இனி நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நின்று அவனை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீதிமான் நெருக்கத்து நின்று என்ன செய்வான்? நீங்குவான். அவனுக்கு கேடு வராது. நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீக்கப்படுவான், அவன் பாதுகாக்கப்படுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீதிமானுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருந்து அவனை எல்லா நெருக்கத்திலும் அவனை நீக்குவார், அவனை பாதுகாப்பார், ஒரு சேதம் அவனை அணுகாதபடி கர்த்தர் அவனை நடத்துவார். 118ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீதுடைய சரித்திரத்தை உங்களுக்கு அழகா ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். சபை நடுவில் அநேக காரியங்களோடு கூட பேசியிருக்கிறேன். அவன் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் வந்துச்சு. சிறு வயதிலிருந்து அவன் போய் அந்த ராஜா அந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்ற வரைக்கும் அவனுக்கு பல நெருக்கங்களை கொடுத்தாங்க, பல துன்பங்கள் வந்தது. ஆனா அவர் சொல்றார் பாருங்க, 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், விசாலத்திலே என்னை கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. இதுதாங்க நீதிமான்களா இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தராரு. கேடு ஒன்றும் நம்மை நெருங்காதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறார். ஏன்னா தாவீதை அழிக்க எத்தனையோ திட்டம் பண்ணாங்க, தாவீதை அழிக்கும் திட்டம் பண்ணாங்க. சவுல் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்த வேளையில் தாவீது அவனுடைய வாழ்க்கையில் சிறு வயதான அந்த பிராயத்தில் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்தில் என்னை கொண்டு போய் வைத்தாரா இல்லையா அவனை? அது போல கர்த்தர் நம்மை வைக்கிறோம்னா நாம நீதிமானா இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒருபோது வீண் போகவே போகாது. அல்லேலூயா.
18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்துல யாரை கூப்பிடணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஊர்ல இருக்கவங்கள அல்ல, சொந்தங்கள் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரன அல்ல, எனக்காக வந்து நில்லுங்க, இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்க தனியா போய் நில்லுங்க. நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் அங்க இறங்கி வந்து அவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என் கூப்பிடல அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவிகளில், தாவீதின் போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஒரு கேடு இல்லாதபடி கர்த்தரை நடத்தினார். ஆமா இல்லைங்களா? அது போல நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நீதிமானுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் சொன்ன, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவன் என்ன செய்வார்? விடுவிக்க வல்லவரார். நெருக்கத்திலிருந்து அவனை விடுவிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அவனுக்கு ஒரு கேடும் வராதபடி கர்த்தர் நடத்துவார். ஆமென். சரி, அப்ப நீதிமான்கள் என்றால் யாருங்க? பொதுவாக உலகத்தை சொல்லுவாங்க நீதிமான்னா யாருன்னு. இவர் வந்து அவருடைய வேலையில் ரொம்ப உண்மையாக இருக்காருங்க. அவர் வந்து என்ன செய்கிறாரு? உண்மையாக இருக்கிறாரு. அவர் லஞ்சம் வாங்குறதில்ல. அவர் குடும்பத்தில் உண்மையாக இருக்கிறாரு. அவர் பேச்சில் உண்மை இருக்குது. வேலையிலலாம் கரெக்டாக இருக்கார். வேலை செய்கிற இடத்துல யார் வம்புக்கும் சண்டைக்கும் போக மாட்டார். எங்கேயும் பிரச்சனையை உண்டாக்க மாட்டார். அது மாத்திரமில்லை, அவருடைய செய்கிற வேலையில் சரியான நேரத்துக்கு வந்து காரியங்களை செய்வார். ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்வார்? தான தர்மங்களை செய்வார், உதவி செய்வார். கடைசியாக சொல்லுவாங்க இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. இது உலகம் சொல்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு நீதிமான் என்று சொல்லி உலகம் சொல்லும். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுதா இல்லைங்களா? ஆமாம், உலகத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நல்லது செஞ்சுட்டா உடனே நீதிமான். ஆனால் உலகம் சொல்வதற்கும் பைபிள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். பைபிள் சொல்ற நீதிமான் வேற. நீதிமான் என்று சொன்னால் ரைச்சியஸ்னஸ்னா ரைட் இன் காட் சைட். ஆண்டுடைய பார்வையில் செம்மையானதாக இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக எது நீதியோ அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப தேவனுக்கு முன்பு அவருடைய பார்வைக்கு எது நீதியோ அந்த காரியத்தை செய்கிறவர்கள் தான் நீதிமான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க நீதிமானா மாறிட முடியாது. ஆண்டுடைய பார்வையில் எது நீதி, ஆண்டுடைய பார்வையில் எது சரி, ஆண்டுடைய பார்வையில் எது உத்தமோ இதன்படி செய்கிறவன் தான் அவன் தான் உண்மையுள்ள நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமா இல்லைங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம ஒரு நாள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஏன் நம்ம நீதியுள்ள வாழ்க்கையை வாழ சொல்றாருன்னா அவர் நீதிமான வாழ்ந்திருக்கிறார். அவர் நீதியின்படி தான் செய்கிறார். அவர் நீதி உள்ளவர். அவர் செம்மையான தேவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ முதலாவது நம்ம ஆண்டவர் யார் என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமம். அவர் கன்மலை, அவர் கிறிஸ்து, அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகள் எல்லாம் நியாயமா இருக்குது. அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையும், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நீதியும். அப்ப நாம் எப்படி இருக்கணும்? நீதியின் பாதையில் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? செம்மையா நடக்கணுமா நடக்கக்கூடாதா? செம்மையாக வாழணும்ல, செம்மையானதை செய்யணும்ல, செம்மையானதை செய்யணும், செம்மையானபடி வாழணும்னு சொல்லி உங்களோட கூட நிறைய மெசேஜை பேசியிருக்கிறேன். இப்போ செம்மையான வாழணும், செம்மையானபடி செய்யணும், செம்மையானபடி ஜெபிக்கணும், செம்மையானதை பேசணும். இதெல்லாம் செஞ்சால் தாங்க நீங்கள் நீதிமானாக மாற முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நீதியும், அவர் யாரு? நம்ம நீதியும் செம்மையுமானவர். இந்த நீதியின்படி செய்கிறவர்கள், செம்மையாக நடக்கிறவர்கள் தான் அவங்க குடும்பங்களிலே வீடுகளிலே நிலையான ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அதை நாம் நல்லா புரிந்து கொள்ளணும். 11ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 11 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவருங்க? அவர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவர் நீதியின் மேல் தான் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமா, யார ஆண்டவர் நோக்கி பார்ப்பார்னா செம்மையான படி வாழ்கிறவர்கள் தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ஆமென். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அந்த முகம்
வெட்கப்படவில்லை. அந்த முகம் எப்படி வெட்கப்படக்கூடாதுன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீதிமானா இருந்து செம்மையா இருந்து அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த முகத்தையும் அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய் ஆண்டவரேன்னு கண்ணீர் சிந்துனா கேட்க மாட்டார். எல்லாத்தையும் செஞ்சு தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து கொண்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் என்ன அதை முதல் செய்யுங்க. எது நீதி என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. அது கர்த்தர் அருவருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா அவர் நீதியும் செம்மையுமானவர், நீதியில் பிரியப்படுகிற தேவன், அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டெல்லாம் தேவனை முகமுகமாக இப்போ பார்க்க முடியும். 17ஆம் சங்கீதத்தில் பாருங்க, அங்கே சொல்லப்பட்ட 15ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நீங்க நீதியின்படி வாழ்ந்தாதாங்க ஆண்டுடைய வருகையினால ஒரு முகத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை எப்படி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவர் பார்க்க முடியும்? நீங்க பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டே உங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பார் ஆராதனைகளில். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நானும் நீதியில் உமது முகத்தை, நீதியில் வாழ்ந்தாதான் அவருடைய முகத்தை ஆண்டவர் வருகை நாட்களில் அவரை முகமுகமாக சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நீதி உள்ள தேவனா இருக்கிறார். அவர் முகம் யாரை நோக்கி பார்க்கிறது? செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறது. அந்த நீதிமான் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 22 வாசிக்க போகும்போது நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவர்கள் மேல் கிருபையா இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவளுக்கு சமாதானம் கட்டளை இடுவார். நீதிமான் உண்மை ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அவருடைய முகத்தை உங்க மேல் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருப்பார். அவர்களுக்கு கிருபைகளை தருவார். அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எப்படி உங்க மேல பிரசன்னமாக்குவார்? பரிசுத்தம் இருந்தாதான் அந்த இடத்துல வந்து உட்காருவார். பரிசுத்தம் இருந்தாதான் அந்த வீட்டில் தேவ கிருபையை பொழிந்திடுவார். உண்மை இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான்னா கர்த்தருக்கு பயந்து நீதியின்படி வாழ்ந்தாதான் அங்கே சமாதானம். அங்கே சொல்லப்பட்டு உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம், அரண்மனைக்குள்ள இதெல்லாம் வரணும்னா நீதி உள்ள வாழ்க்கை பெற்றோர் வாழணும், பிள்ளைகள் வாழணும், குடும்ப தலைவர்கள் வாழணும், குடும்ப தலைவிகள் வாழணும். நீங்களே கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் எப்படிங்க ஆசீர்வாதம் நிற்கும்? எப்படி ஆசீர்வாதம் தங்கும்? இதெல்லாம் யோசிக்கணும் விசுவாசிகள். சும்மா சபைக்கு வந்துட்டு காணிக்க போட்டு போறது விஷயம் இல்லை. நீ நீதின்படி வாழ்ந்தாதான் ஆண்டவர் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அவர்கள் தான் கர்த்தர் நெருக்கத்திலிருந்து கர்த்தர்களை விடுவிப்பார். ஆமா இல்லைங்களா? அந்த நீதி உள்ள தேவனின் வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. அவருடைய பேரு நீதி உள்ளவர், அவர் செம்மையானவர், நீதியில் பிரியப்படும். அவர் வார்த்தையும் கிரியைகளை கூட எப்படி இருக்குதுங்களா? நீதியானது. வாசிங்க 119ஆம் சங்கீதம் 138ஆம் வசனத்தை நான் வாசி கேட்போம். 119 138. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் எப்படிப்பட்டதுங்களா? நீதியும் மகா உண்மையுமானவைகள். அப்ப ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வேர்ட். அப்ப ஆண்டுடைய வார்த்தையில் என்ன செய்யணும்? நிலைச்சிருந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கும். அந்த வார்த்தைகளை, அந்த கட்டளைகளை என்ன செய்யணும்? அந்த சாட்சிகளை கை கொண்டு நீதியின்படி நடந்தா மகா உண்மையானவைகள். அந்த வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடுங்க, இதன்படி வாழுங்க, இந்த பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இருங்க, இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இதன்படி செய்கிறவர்களுக்கு ஒரு கேடும் வருமா? வராதா? நிச்சயமா நான் சொல்றேன், வரவே வராது. அல்லேலூயா. அப்ப நீதி உள்ள வாழ்ந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட தெரியுங்களா? நீதி உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா சபைகள், நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு வார்த்தைங்க பேசினாலும் உடனே ஆமேன்னு சொல்லுவாங்க, உடனே ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. நல்ல ஜம்முன்னு உட்காந்து போறாங்க சிலர்லாம். வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது அதை விசுவாசத்தை ஆமென் என்று சொல்வீங்கன்னா அதை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன். அவருடைய கிரியைகள் உத்தமமானது, செம்மையானது, வார்த்தை உண்மையானது. அவர் பொய் சொல்கிற மனமாற அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் கூட அப்படிதாங்க இருக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் அங்கே வாசிங்க. ஆதலால்
கர்த்தர் கவனமாயிருந்து கர்த்தர் நம்மேல் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம், கவனிங்க, கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதியுள்ளவர். அப்ப ஆண்டவர் செய்கிற கிரியைகள் எப்படி இருக்குதுங்க? நீங்க உங்க கிரியை எப்படி இருக்குது? உங்க நற்கிரியைகள் எப்படி இருக்குது? உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது? உங்க ஜீவியம் எப்படி இருக்குது? இதெல்லாம் சரியா இருந்தால் தான் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. இது சரியில்லாமல் இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி இருக்காருன்னா, தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? நீதி உள்ளது. அவருடைய கிரியைகள், அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நீதியும் செம்மையுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுங்களா? நாம் நீதி உள்ளாய் இருக்கணும், நீதியின்படி வாழணும், நீதியின் காரியங்களை செய்வதற்கு நாம் பிரியப்படணும். நாமும் ஆண்டவர் போல நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் செம்மையா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. நீதியாய் நம்ம செயல்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவர்களை பார்த்தான் கர்த்தர் இந்த நாளில் வாக்குத்தத்தமா பேசுறாரு, அந்த பிள்ளைக்கு ஒரு கேடும் வராது. துன்பம் வந்தாலும் அவனுக்கு முன்பதாக நான் நின்று அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். இதுதான் ஆண்டுடைய காரியம். ஆனா மனுஷனுடைய பார்வைகள் எப்படி இருக்குது பாருங்க. மனுஷன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள். மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். அவன் பார்வைக்கு எப்படி இருக்குதுங்களா? செம்மையாக தோன்றும். இன்னைக்கு நம்ம சில வழிகளை தெரிந்து கொள்றோம். அந்த பார்வைகள், அந்த வழியை நமக்கு எப்படி இருக்குதுங்க? செம்மையா இருக்குது. நான் போற வழி ரைட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் போகிற பாதை செம்மையான பாதை. எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், ஏன்னா அந்த முடிச்சிருக்கிறேன், இதை முடிச்சிருக்கிறேன், PhD முடிச்சிருக்கேன், இந்த முடிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவைதானே, இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டிலும் வசனம் காட்டுகிற வழியில நடக்கிறவர்கள் தாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. படிப்பு அறிவு இருக்கலாம், படித்த நல்ல பட்டம் வாங்கியிருக்கிறான், அந்த பெருமை பாடுறதுலாம் ஒரு விஷயம் இல்லை. பெருமைகளோட கர்த்தர் என்ன செய்றாரு? எதிர்த்து நிற்கிறார். நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்ல வேலை இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அது இருக்குது இது இருக்குது, இதெல்லாம் ஒன்று மேலே கொண்டு போக முடியாது. நம்ம வாழ்க்கை எப்படி செம்மையா இருக்குது, எந்த நீதியின் பாதையில் நம்ம போகிறோமா? மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்குதுங்க? ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது அநீதியாக இருக்குது. சில காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்கிறோம், நான் போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறது, இல்லைம்மா நீ போகிறது சரியில்லை, இந்த பாதையை விட்டு நீ வெளியே வான்னு சொன்னால் அது கேட்கறது இல்லை. போய் அடிபட்டு அழுது புலம்பி அப்புறம் ஜீவியத்தை கெடுத்து அப்புறம் இங்கே அழுது என்ன பிரயோஜனம்? அதற்கு முன்பதாகவே தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? உண்மையில என் கண்ணை வைத்து. அதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. நீங்கள் எதுக்கு பார்த்து சொல்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் எதுக்கு எங்களுக்கு போதனை பண்ணணும்? நீங்கள் எதுக்கு எங்களுக்கு வழி நடத்தணும்? அப்படி கேட்குற விசுவாசி இருக்குது, வாலிப பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இல்லை. உண்மையாக நான் சொல்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கணும், நான் போகிற பாதை செம்மையா ஆண்டவரே இல்லையா என்பது எனக்கு என்ன செய்யுங்க? காண்பித்து தாருங்க. அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை செம்மையா இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா நாம் போகிற பாதை நீதி நினைக்கிறோம், ஆனால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான. ஆமா, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல, அழுக்கான கந்தையா இருக்குது. அப்படி தாழ்மையா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் வழிகளை காண்பிப்பார். வழிகளை திறந்து ஆண்டவரே, வாசல்களை திறப்பவரே எல்லாம் பாடனா போதாது. வழி நம்ம ஜீவியம் சரியா இருந்தால் வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஆமேன். பைபிளை ஃபாலோ பண்ற தேவ பிள்ளையுடைய வழி செம்மையா இருக்குங்க. அவங்க எது செஞ்சாலும் அது நல்லா இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், அதில் கஷ்டம் இருக்காது, அதில் சந்தோஷம் தான் நிச்சயமாக இருக்கும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய தப்பு என்னென்னா, பைபிளை ஃபாலோ பண்ணுறதில்ல, உலகத்தான போலவே வாழ்கிறாங்க நிறைய பேர். உங்களையெல்லாம் கர்த்தர் வேர் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் வேர் பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான இங்கே பாருங்க. சபைக்கு காணிக்க போடுறதுனாலையோ, சபைக்கு கர்த்தரை தொழுது கொள்றதுனாலையோ, ஆராதிக்கிறதுனாலையோ, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுனாலையோ நம்ம நீதிமான் ஆகிட முடியாது. நம்முடைய ஜீவியம் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, பலியே அல்ல, அவர் கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருங்க? நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? காணிக்கை கொடுத்தா ஆண்டவரை கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். அது வேலை ஆகாது ஆண்டவர்கிட்டலாம். நீ செம்மையாக தான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே லட்சக்கணக்காக பணம் போட்டாலும் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன், பேசுங்களேன்.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வழிகள் நீதியாக காணப்படணும். அது ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்து போறலாம் நீதிமானா மாறிட முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். எந்த கீழ்ப்படிதல்? ஆண்டவர் என்னெல்லாம் பிரமாணங்கள் கொடுத்தாரு, இதெல்லாம் கீழ்ப்படி இருந்தால் தான் நாம் நீதிமானா மாற முடியும். அதை யாருமே என்ன செய்யதில்லை. ஆனால் மனிதனோ அவன் பார்வைக்கு எது செம்மையோ அதன்படியா, அதான் சொன்ன ஆரம்பத்தில், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது அதுக்கு அங்கே தான் கூட்டிகிட்டு போவோம். நிறைய பேரை அங்கே தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது மாத்திரமில்ல, பிரசங்கி 7:20 என்ன சொல்லப்படுது பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பாத்தீங்களா? ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்ய தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை பூமியில். இப்போ நீதிமானா அப்போ என்ன செய்யணும்? இந்த நாட்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நீதிமானா எப்படி செய்யணுமா? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தை. நான் ரைட்டுங்க, நான் நல்லா இருக்கிறேன், அப்படி இல்லை. நான் இன்னும் சரிப்படணும் ஆண்டவரே, நான் இன்னும் என் ஜீவியம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் கண்ணு மாறணும், என் கால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் சரிப்படணும். அப்படிப்பட்ட தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அம்மாவா இல்லைங்களா? இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்ற ரொம்ப கடினம். ஆமேன். ஆமாம், ரொம்ப கடினம் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கொடுப்பார் என்றால் சொன்னால், அந்த கிருபை உங்களோடு கொடுக்கும் என்று சொன்னால், பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருத்தரும் இல்லையா. ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஏன் இல்லை? வாசிங்க. ரோமர் 3, 10, 11, 12 லைனை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை. சபையில எவ்வளவு பேசினாலும் உணர்வடைறதில்லை சிலர். தேவனை தேடுகிறவன், உண்மையா தேவனை தேடுறவங்க இல்லைங்க இந்த நாட்கள்ல. எல்லாரும் வழி தப்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதாவது நடக்கணும்னா சபைக்கு வராங்க, எதாவது செய்யணும்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறது. ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடுகளினால் கீழே பாம்பின் விஷம் இருக்கு. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்தருக்கு தீவி இருக்கிற நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகள் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இப்ப நீதிமான் ஒருவனாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? இங்க வாசி கேட்டப்பட்ட உணர்வுள்ளவன் இல்லை, கர்த்தரை தேடுறவன் இல்லை. கொரோனாக்கு அப்புறம் சபைக்கு முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் டிவிலே பார்த்துக்கிறாங்க. பாருங்க, தப்பு இல்லை. வீட்டில் இருக்கும்போது நல்ல செய்திகளை கேளுங்க, தவறே கிடையாது. ஆனால் சபையில் நடக்கிற ஜெபங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து சேரணும். அதுதான் கர்த்தரை கனம் பண்றீங்க. உங்க சபையை நீங்கள் கனம் பண்றீங்க. சபை எந்த அளவுக்கு நீங்க கனம் பண்றீங்களோ அப்பதான் கர்த்தர் சீயோனிலிருந்து, இந்த சபையிலிருந்து இல்லை, அந்த சீயோனிலிருந்து இந்த சீயோனில் பேச விடுற வார்த்தை கீழ்ப்படி நடந்தா அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு? மனுஷன் ஒருவனாய், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. இப்படி நாம் வழி மாறி போகும் பொழுது, எப்படி இப்ப வாசித்தோம் இந்த ரோமர்ல, இப்படி எல்லாம் வழி மாறி போகும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்யறாருன்னா, நீதி உள்ள வாழ்க்கையிலிருந்து வழி தவறி போகும்போது கர்த்தர் நம்ம நீதிமானாக்க அவர் சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. இவனை சரி செஞ்சு, இவனை பரிசுத்தப்படுத்தி, இவனை பக்குவப்படுத்தி, ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து, அவனுக்காக மரித்து மீண்டுமாக அந்த ஆதி நிலவரத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனார். அதுக்கு தான் சுத்திகரிப்பு ஜெபம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப நமது ஸ்தானத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? மரித்து நம்மையெல்லாம் நீதிமான் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. இப்படி இந்த பிரகாரமா போகிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. சும்மா தான தர்மம் செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டு இவங்களுக்கு உதவி பண்றேன் அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அது நீதிமான் கிடையாது. நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து செஞ்சா அந்த அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆமாவா இல்லைங்களா? இப்படி ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு பேர் தாங்க நீதிமான்கள். ரைச்சியஸ்னஸ், இவதான் நீதி. ரைச்சியஸ் பீப்புள். ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க.
ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதி உள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோம். அதுக்காக தான் ஜெபம் வைக்கப்படுகிற சுத்திகரி. அந்த ஜெபத்தில் உங்களை சுத்திகரித்துக்கொண்டு நீதிமானாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 4. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தார். அப்ப இயேசுவை விசுவாசித்தால் ஒரு பாவியை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். ஆமாவா இல்லைங்களா? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப இயேசுவை நீ விசுவாசித்தால் ஒரு பாவியை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். ஆமென். 5:9 பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதிக நிச்சயமாவே அவருடைய கோபத்துக்கு தப்பணும்னா இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம சுத்திகரிக்கப்பட்டால் அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுவது அதிக. இப்ப இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் தான் நீதிமான். அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக இருந்து நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் இந்த கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்னா நீ நீதிமானாய் வாழ்ந்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை அவங்க புசிக்க மாட்டாங்க, நீங்கள் புசிப்பீர்கள். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ இந்த பொல்லாத நாட்களிலே, பொல்லாத காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்களிலே நமக்கு அழிவு வராதபடிக்கு எந்த கேடு வரக்கூடாதுன்னா நம்மை பாதுகாத்து கொள்ளணும்னா இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் எல்லா காரியம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம யாரை மாறணும்? நீதிமானம் மாறினா அந்த நீதிமானுக்கு ஒரு கேடும். ஆனால் துன்பம் வரும், கர்த்தர் அதில் நின்று அவனை என்ன செய்வார்? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரத்தத்தால் கழுவப்படணும். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன் பாவங்களை மறைக்கிறவன் மாளுடன் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நம்மை சுத்தம் பண்ணிக்கொண்டு அது மாத்திரம் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அதற்கு அடையாளமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று அப்படியே நின்றக்கூடாது. சிலர்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு ஒரு பெரிய ஹேண்ட் பிரேக் போட்டு நிற்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு என்ன செய்யல, அவங்க ஞானஸ்தானம் பெற்று அதுக்கப்புறம் அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவித்து கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் நான் ஆயத்தப்படணும். அவர்கள் தாங்க உண்மையான நீதிமான்கள் சபைகளில். அல்லேலூயா. அவர்கள் பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் இப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்களாக இருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு கேடு வராது. அவர்களுக்கு என்ன செய்யாது? ஒரு கேடு வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கேடு வராதுங்க. உங்களுக்கு ஒரு அழிவும் வராது. துன்பம் வரும், பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், உன்னை கர்த்தர் விடுவிப்பா. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. சொல்லுங்க எல்லாரும். கண்கள் அவன் மீது வைத்திடுவா, கருத்தாய் காத்திடுவா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவருன் துணையும் கேடகமானவர். சொல்லுங்க எல்லாரும். அவருன் துணையும் கேடகமானவர். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. அவனுடைய வாழ்க்கையில எந்த கேடு என்ன செய்யாது? வராது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கேடு வராது. எல்லா அழிவுகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது நீ நீதிமானா மாறினா கேடு வராது. ரெண்டாவது 118 சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 118 சங்கீதம் 15ஆம் வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில், நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என்ன சத்தம் கேட்குது உங்க வீட்டில்? அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடு வரக்கூடாதுன்னா முதலாவது நீதிமானா மாறணும். இயேசுவை போல நீதிமானாக இருக்கணும், செம்மையாக இருக்கணும், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும், நீதியின் பாதையில் நடக்கணும். அதில் ஜீவன் இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது.
அதே கேடு வரக்கூடாதுன்னா அந்த கூடாரத்தில் என்ன கேட்கணுமா? கம்பீர சத்தம் கேட்குதா இல்லை சண்டை சத்தம் கேட்குதா? வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும்? கம்பீர சத்தம் கேட்கணும். நீதிமான்களுடைய அதான் பாடணும். நேற்று உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும் என்னெல்லாம் பாட்டு பாடலாம். வீட்டை குறித்து ஒரு பாரம் வந்துச்சு. ஒவ்வொரு வீடுகள் ஆஸ்வதிக்கப்படணும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஆஸ்வதிக்கப்படணும். அதுக்காக தான் நேரமாக வந்தீங்கன்னா அந்த பாட்டெலாம் சேர்ந்து பாடிருக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதான் காணிக்கையில் பாடணும். நீதிமான்களின் கூடாரங்களிலே நல்லா பாடுறாங்க. எங்கெங்க கம்பீர சத்தம் இருக்குது? பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கம்பீர சத்தம் உண்டாகணும். ஆமாவா இல்லையா? ஆமாம், அங்கே ஆடல் சத்தம் கேட்கணும், பாடல் சத்தம் கேட்கணும், எல்லா சத்தம் கேட்கணும் அப்படின்னு பைபிளில் ஏசாயால எரேமியா எங்கே வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்கணும்னா, நீதிமான்களின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் எங்கே இருக்குதோ அந்த குடும்பத்துக்கு எந்த கேடு வராது. அது என்னங்க கூடாரம் என்பது எதை காண்பிக்குதா? வீட்டை தான் குறிக்குது. உங்கள் வீட்டில் நல்ல ஜெபிக்கிற சத்தம் உண்டாகணும், உங்கள் வீட்டில் நல்ல பாட்டு சத்தம் கேட்கணும், உங்கள் வீட்டில் நல்ல கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த நல்ல கம்பீரமான சத்தம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் என்று சொன்னால் என்னெல்லாம் துன்பங்கள் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறார்? என் கூட இருக்கிறவராகவே நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அப்போ இந்த கம்பீர சத்தம் எந்த வீட்டில் இருக்குதோ அவர்களுக்கு ஒரு கேடும். அப்போ இந்த சாலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளில் வீட்டை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறாருங்க. நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கணும்னு அவர் சாலமோன் அருமையான வார்த்தைகள்லாம் எழுதி வைத்திருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமா, ஹல்லேலூயா. இப்ப நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீடுகளில் எதை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். எதனால் இது நடக்குது, எதனால் இது வந்ததுன்னு யோசிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறதுனால தான் சில நேரத்தில் நம்ம நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வேலை, எல்லாமே வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் வறட்சி காணப்படுகிறது. சில விதமான குழப்பங்கள், கண்ணீரின் பாதை, வேதனைகள், துக்கங்கள், நெருக்கத்தின் மத்தியில் போய்கின்றது. காரணம் நீதியின் பாதையில் நடக்கலை, நீதியை தெரிந்து கொள்ளலை. அந்த வீட்டில் ஜபமும் இல்லை, கர்த்தரை கனம் பண்ணுறது இல்லை, கர்த்தரை தேடுறது இல்லை, வேத வாசிப்பு இல்லை, வேத தியானம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அந்த வீட்டில் கம்பீர சத்தம் கேட்காது. அந்த வீட்டில் குழப்பங்கள் தான் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அந்த வீட்டில் என்ன இருக்கும்? குழப்பங்கள். ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கம்பீர சத்தத்தோடு அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமேன். அதே 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள். துன்மார்க்கர் தாங்க கவிழ்க்கப்பட்டு போவாங்க. நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். உங்க வீடு நிலைச்சிருக்கணுமா, உங்க குடும்பம் நிலைத்திருக்கணும்னா அந்த வீட்டில் இயேசு இருக்கணும், அந்த குடும்பத்தில் இயேசு இருக்கணும். அந்த குடும்பம் கண்மலையா இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருந்தா அந்த வீடு புயல் அடித்தாலும் அலை முதலாலும் எவர் நமக்கு எழுமினாலும் அது என்ன செய்யாது? ஒரு சேதம் வராது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல இருப்பார்கள். அம்மாவால் அசையாமல் நிலைத்திருக்கும் அந்த வீடு எதனால் கட்டப்படும்னா கண்மலையாக கிறிஸ்து இயேசுவில் கட்டப்படும் பொழுது அந்த நீதிமானுடைய கூடாரங்களிலே கம்பீர சத்தம் தான் உண்டாகும். மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கணும். ஆமேன். ஆமாவா இல்லைங்களா? இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்குது? உங்கள் குடும்பத்தில் என்ன சத்தம் கேட்குது? மற்ற குடும்பத்தில் தேவையில்லாத காரியங்களை பேசி குடும்பங்களில் சண்டை வருதா? பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கிறோம் என்று சற்று நம்ம ஆராய்ந்து, இப்படிப்பட்ட நீதிமானுடைய வீட்டை குறித்து தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியங்கள்ல இருந்தால் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த நீதிமானுடைய வீடுகளில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கார் தெரியுங்களா? 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. ஞானமா, அறிவா, ஜபத்தோடு நீங்கள் செய்கிற வியாபாரம் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். அது பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பீங்க. அதனால உங்களுக்கு எந்த கேடு வராது. வரமா வராதா? அதை சொல்ல, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம், துன்மார்க்கனுடைய வருமானத்தில் அநியாயமாக சம்பாதிச்சிங்கன்னா துன்பம் வரும். யாரையாச்சும் ஏமாச்சு பிழைக்கணும்னு நினச்சிங்கன்னா துன்பம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். ஏழை எளிய மக்களுடைய பணத்தை என்ன செய்யறது? ஏமாற்றி வச்சுட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாவே
இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இருக்காது. உண்மையுள்ள மனுஷன் தாங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை. அவனுடைய வீட்டில் தான் பொக்கிஷங்கள் இருக்கும். அவனுடைய வீட்டில் பொக்கிஷங்கள் எப்படி வரும்னா, அவன் வந்து உண்மையாக நேர்மையாக சம்பாதிக்கும் பொழுது ஒரு வசனம் ஒன்று இருக்குது, கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் அதுல இருந்து ஒரு வேதனையும். இன்னைக்கு ஏன் சம்பாதிச்சல வேதனை வருதுன்னா, நீ எங்கேயோ ஏமாத்திருக்கீங்க அர்த்தம். யாரையோ அங்கே ஏதாவது ஒன்று கலப்படம் பண்ணிட்டு தான் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற வீட்டில். அதனால தான் வீட்டில் என்ன வருது? கலக்கம் வருது, வேதனை வரும், ரைடு வரும். அப்புறம் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? வெட்கப்பட்டு அப்புறம் நீதிமானுடைய வீடு பொக்கிஷமாக இருக்கணும்னா அந்த நீதிமானுடைய கூடாரத்தில் வீட்டில் கர்த்தர் தங்கி இருக்கணும். ஆமென். 3:14 என்ன சொல்லப்படுறதுக்கு பாருங்க. 14:11 துன்மார்க்குடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரம், செம்மையான கூடாரம் என்ன செய்யுமா? செழிக்கும். ஏன் செழிக்கல வீடு? ஏன் வீட்டில் இருக்கவங்கள செழித்து வாழல? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கிறோம்னா நீ நீதிமான வாழ்ந்தாதாங்க துளிர்க்கும். ஆமாவா இல்லைங்களா? ஒரு செழிப்புமே இல்லைங்க நம்ம இங்கே வீட்டில், ஒரு நன்மையும் இல்லை. வாழ்கிறது வந்து கர்த்தருக்காக வாழலன்னு அர்த்தம். நான் சொல்கிறது அதுதான். ஒரு ஆசீர்வாதம் வரலைங்க. செய்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா நீ எங்கேயோ கர்த்தரை விட்டுட்டு அர்த்தம், எங்கேயோ கர்த்தரை மறந்துட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை சரி செய்து பாருங்க, உங்கள் வீட்டை கர்த்தர் என்ன செய்வார்? செழிப்பார், ஆசீர்வதிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்படி நீதிமான்கள் வீட்டை குறித்து அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்தை இருக்கிறத நம்ம இந்த நீதிமொழிகளில் பார்க்க முடியும். அல்லேலூயா. வீடு என்று சொல்லும் பொழுது அது கட்டடத்தை இல்லை. வீடு என்று சொல்லும் பொழுது கையினால் கட்டப்பட்ட வீட்டை அல்ல, அது உங்கள் குடும்பத்தை குறிக்கிறது. எதை குறிக்குதுங்க? உங்கள் குடும்பத்தை தான் குறிக்குது. கட்டடத்தை பற்றி சொல்லலை, குடும்பத்தை குறிக்குது. வீடு வேற, குடும்பம் வேற. வீடு ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம், எப்படி கட்டினீங்க எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். குடும்பம் கட்டப்படணும், கிறிஸ்துவினால் கட்டப்படணும். குடும்பம், வீட்டுக்குள் வாசமாக இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் ஆகிய இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இந்த குடும்பத்தை தான் நான் கட்டுறேன்னு சொல்றாரு. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வீட்டில் வாசமாக இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்பத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்க குடும்பத்தை நோக்கி பார்க்கிறார். அழிவு வராது, கேடு வராது, ஒருத்தர் உங்களை ஏமாற்ற முடியாது. யாரெல்லாம் ஏமாத்தினாலும் அவங்க வந்து உங்கள் அண்டையில் வந்து சேர கர்த்தர் செய்வார். செய்ய மாட்டார்? செய்வார், செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட குடும்பமே என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதனால தான் சொல்றாரு, தேவரீர் என் வீட்டை என்ன செஞ்சிருங்க? என் குடும்பத்தை என்ன செஞ்சிருங்க? 1-2 சாமுவேல் 7:29 ஜெபிங்க உங்க வீட்டுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க வீடுகளில். 2 சாமுவேல் 7:29 இப்போதும் உமது அடியானின் வீடு, இப்போதும் உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி, என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எப்படி எத்தனை பேர் இந்த ஜெபத்தை எடுத்திருக்கிறீங்க? இப்போது உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை என்ன செஞ்சிருங்க? உமக்கு முன்பாகனா உனக்கு முன்பதாக இந்த வீடு எப்பவுமே உண்மையா இருக்கணும். கர்த்தரை ஃபாலோ பண்ண அந்த குடும்பம், அதை நீங்க என்ன செஞ்சிருங்க? கண்டிப்பா ஆசீர்வதிச்சிருங்க. நீங்க சொன்னீங்க நான் வீட்டை ஆசீர்வதிப்பேன், வீட்டை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தினால, கர்த்தரிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தினால உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமான பொருட்களோடு நிரம்பி இருப்பதாக. அல்லேலூயா. அநியாயமாக சம்பாதிச்சு வீட்டில் பொருள் வச்சுன்னா அந்த வீட்டில் சாபம் தான் இருக்கும். ஏமாற்றி எந்த காரியத்தை உள்ள வச்சு அந்த வீட்டில் குழப்பங்கள் உண்டாகும். நீதிமானுடைய வீடு இப்படிப்பட்ட பிரகாரத்தோடு இருந்தா கர்த்தரை தேடுகிறது, கனம் பண்ணுறது, ஜெபம், வேத வாசிப்பு, ஞானம், தேவ ஞானத்தினால் கட்டப்படுகிறது. இந்த வீட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அந்த குடும்பங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இண்டு. 14 முதல் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 14:1 பார்க்கிற, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை. பாத்தீங்களா? அப்ப வீடை கட்டுறதுக்கு எல்லா அதிகாரத்தையும் யார் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஸ்திரீ ஆண்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. புருஷன்மார்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், அது வந்து புருஷன் மனைவிட்ட சொல்றதே காட்டுதானே. சிஸ்டர் தலையாட்டுறாங்க. என்ன ஒரு காரியத்தை செய்யலாம் புருஷன்மார்கள் மனைவிட்ட கேட்டு செய்ய பழகுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கையில் தான் பணம் வருது, நம்மளே எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து எங்கேயா ஏமாந்துட்டு எவனா ஏமாந்துட்டு அப்புறம் வந்து இப்படி ஆயிடுச்சுமான்னு சொன்னீங்கன்னா
எதுக்கு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்திருக்காருன்னா, குடும்பத்தில் புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய பேர் வீட்டில் நிறைய மனைவிமார் சொல்கிறது காரியம் என்னென்னா, என் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு ஏன் சொல்லலை? அதுலேயே நீ உண்மை இல்லை. உன்னை நம்பி எப்படி வேலையை அதிகமாக கொடுப்பாரு? வருமானத்தில் எவ்வளோ வந்திருக்குன்னு மனைவிட்ட மறைக்காமல் புருஷன்மார்கள் சொல்லணும். அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பாஸ்டர், அவட்ட காசு கொடுத்தா வீணாக செலவு. அவங்க தாங்க சேர்த்து வைக்கிற ஆள். எங்கே போய் நீங்கள் சமையலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கடுகு டபாலையும் காசு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நேற்று நான் ஊர்லேருந்து வந்தேன். நான் என்ன பண்ணேன், எதையாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். அப்புறம் எல்லா துணியெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் அடுக்கி பீரோவில் வச்சுட்டு இருந்தேன். எப்பவுமே அது என் பழக்கம். இந்த ஆம்பளைங்களும் ஒரு பழக்கம் இருக்குது, மனைவியுடைய பேகை திறந்து பார்க்குற பழக்கம் இருக்குது. இருக்குதா இல்லையா? தப்பு இல்லைங்க. என் மனைவி பேகை திறக்குது, ஏன் தப்பு இருக்குது? தப்பு கிடையாது. திறந்து பார்த்தேன், சரி அப்படியே வச்சிருவோம் எடுக்க. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன செஞ்சுருக்காங்க, சேர்த்து வச்சிருக்காங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறா? புத்தியுள்ள ஸ்திரீ தாங்க வீட்டை கட்டுகிறவளா இருக்கிறா. அல்லேலூயா. மனைவி மட்டும் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் மனைவியை கொடுத்தாரு. அதே மாதிரி மனைவிமார்கள் புருஷனுக்கு தெரியாமல் எதையும் செய்யவும் கூடாது. இல்லைங்க, அவருக்கு தெரிஞ்ச அந்த காசை பிடிங்கி செலவு பண்ணுன்னா அமக்கமாக வச்சுட்டு பல்காக வரும்போது இந்தாங்க நான் சேர்த்து வச்சேன், நம்ம குடும்பத்துக்கு எதாவது செய்யலாம், ஊழியத்துக்கோ பிள்ளைகளுக்கோ எதாவது செய்யலான்னு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த குடும்பம் தாங்க அந்த ஸ்திரீ தான் அந்த வீட்டை என்ன செய்கிறா? ஞானமாய் கட்டுவளாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரைட்டுன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் கரெக்டுன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, இப்போ வீட்டுன்னா கட்டடத்தை சொல்ல, தன் குடும்பத்தை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீ அவ தான் மனைவி. கர்த்தர் ஈவாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் புத்தி உள்ளா இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்கள் கையில் தான் இருக்குது, ஸ்திரீகள் கையில் தான் இருக்குது. வீடு ரெண்டாக போகிறதுக்கும் வீட்டில் இருக்கிற கல்யாணம் பண்ண பையனும் பொண்ணும் வாழ்கிறதுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கும் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப முக்கியம். நீ புத்தி உள்ளா இருந்தால் அந்த வீடு கட்டப்படும். நீ புத்தி உள்ள இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம். இப்போ புத்தி உள்ள ஸ்திரீ அந்த வீட்டில் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகுங்க. ஸ்திரீகள் ரொம்ப கவனமாக இருக்கணும், புருஷனும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 127 சங்கீதம் 1 சொல்லப்பட்டு, கர்த்தர் வீட்டை கட்டார்கள், கட்டுறவர்கள் பிரயாசம் விருதா. குடும்பத்தை தான் சொல்றாரு. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டுறாரு. உன் பணத்தால் நீ குடும்பத்தை கட்டல, உங்களுடைய பணத்தால கட்டடத்தை மாளிகை டிஃப்ரெண்டாக கட்டலாம். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த குடும்பத்தை இயேசு கட்டும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் தங்கி இருக்கும். 24ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் நினைக்கிறேன் 3-4 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஞானம் அறிவு என்பதால் வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அறிவினாலே அறைகளிலே அருமையான இனிமையான பொருள்கள். அதை பார்க்கும் பொழுதே ஒரு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பொருளை வாங்கி வச்சிருக்கோம், கர்த்தர் கிருபையா. சில பொருளை பார்க்கும்போது ஐயோ அடுத்த மாதம் 1ஆம் தேதி இதுக்கு இஎம்ஐ கட்டணும், ஐயோ அடுத்த மாதம் இதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு கொடுக்கணும், இங்கே கட்டணும், அங்கே கட்டணும். நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பாதித்துக்கு ஏற்றபடி பொருளை வாங்கி சந்தோஷமாக வீட்டில் இருங்க. புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் நிறைய பேர் இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை, வாங்கு. உனக்கு சம்பாத்தியம் அந்த இஎம்ஐ கட்டுவதற்கு ஏற்றபடி சம்பாதிச்சா என்ன செய்யுங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. எதுக்கு வாங்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அறிவினாலே அறைகளில் அருமை இனிமையமான சகலவித, அதுதான் புத்தியுள்ள புருஷன் புத்தியுள்ள மனைவி. அந்த வீட்டில் நிலையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம வீட்டை வீடாகவே சில பேர் என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் ஒரு வீடான்னு சிலரெல்லாம் பேசுகிறத நான் கேள்வி பட்டிருக்கிறேன். எனக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அங்கே போய் பாரு, அவ்வளோ கஷ்டத்தோடு வீடு இல்லாமலாம் வாடகை வீட்டில் இருக்கிறான். சொந்த வீட்டை கொடுத்தாலும் சில பேருக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படி ஹால் பெருசாக இருந்திருக்கலாம். கட்டும் போதே யோசிச்சிருக்கணும், கட்டும் போதே 4 பேர்ட்டு கேட்கணும். எதை செஞ்சாலும் 4 பேர்ட்டு கேட்டு ஆலோசனை கேட்டு செய்கிறது விசுவாசிகள் நிறைய பேர் இல்லை. ஏன்னா படிச்சிருக்கிறாங்களே, நல்ல அறிவு வந்துருச்சு. படித்தாலும் அறிவு இருந்தாலும் 4 பேர்ட்டு கேட்டு செய்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. இப்போ நீதிமானுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஆமாம் இல்லைங்களா? இன்றைக்கி அநேக விசுவாசோடைய வருகிற வார்த்தை என்னென்னா என்ன தெரியுங்களா, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் தான் கொடுத்தாரு வீடை. இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடா? இதெல்லாம் ஒரு வீடா? இந்த வீட்டில் என்ன இருக்குது? கிச்சன் சின்னசாக இருக்குது, பாத்ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கலாம், ஹால் இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் கார்டன் தோட்டம்லாம் வச்சு கட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறை பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் சபையிலும் இருக்கிறாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா மற்றவங்களுடைய வீட்டை பார்க்குறாங்க, உலகத்தாருடைய வீட்டை பார்க்குறாங்க. மற்றபடி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வீட்டில் நீயும் உன் குடும்பமும் பிள்ளைகளும் ஜெபத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதமாக இருக்க பழகுங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வீட்டை நாமளே சபிச்சிடுறோம். இதெல்லாம் ஒரு வீடா, இந்த வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும்? நம்ம வீட்டை என்ன செஞ்சிடறோம்? நம்ம வீட்டை குறித்து ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டை வீடாகவே சில பேர் என்ன செய்யறதில்லை, நினைக்கிறது கிடையாது. சகோதரிகள் ரொம்ப கவனிக்கணும். ஆண்டுடைய பார்வையில் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் சகோதரிகள் நினைக்கணும், சகோதரர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைக்கணும். ஆமாவா இல்லையா? அப்படி நினைங்க. கர்த்தர் கொடுத்த வீட்டுக்காக கர்த்தர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்தான வீட்டில் வந்து அவன் பல பல பணங்கள் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லா வசதி வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அங்கே சமாதானம் சந்தோஷம் நிம்மதி கிடையாது. ஆனால் உன் வீட்டில் கர்த்தர் நல்லா சமாதானத்தை கொடுத்துருக்காருல்ல, கடனே இல்லாமல் வாழ்கிற பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடனே இல்லாமல் வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்றீ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இஎம்ஐ இல்லாமல் வாழ்றீ, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எதுக்கு மற்றவன் பொருள் மேலே ஆசைப்பட்டு எனக்கு அது இல்லை இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீங்க? எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீதிமானுடைய வீடு அது குடிசையாக இருக்கட்டும், ஷீட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அங்கே கர்த்தர் இருந்தால் அந்த வீடு அரண்மனை போல இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அங்கே தாங்க சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, அங்கே வந்து சமாதானம் இருக்குது. அந்த வீட்டில் கர்த்தர் தங்கி நம்ம கிட்ட இல்லாததை நினைத்து கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னு ஒருபோதும் நீ நினைச்சக்கூடாது, வாயில் அறிக்கை பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு காரியம் இல்லை அப்படின்னாலும் கர்த்தர் அறிவார், அதை சரியான நேரத்தில் செய்வார், கொடுப்பார். ஒரு நாள் நான் வந்து லுத்ரன் சர்ச்சு கான்ஃபரன்ஸ் ஒரு இடத்துல நடந்தது, சென்னைக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நான் வந்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அந்த ஆராதனைலாம் முடித்து அந்த ஊழியர்கள்லாம் பேசி லுத்ரன் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாரும் அந்த ஆராதனையில் நிறைய சகோதரர்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் போனாங்க. கடைசி ஒரு காரியம் என் கண்களில் பட்டது. நான் யார்ட்டையும் சொல்லலை, என் கூட வந்தவங்க அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். சே ஆண்டவர், எனக்கு இந்த காரியம் என் கையில் இல்லையே அப்படின்னு. நமக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன செய்யறதில்லை, திருப்தி என்பது இல்லை. ஆனால் திருப்தி இல்லை கொடுத்தும் நீங்கள் வந்து எதையா ஒன்று யோசிச்சு அது என் கையில் இருந்தால் நல்லா இருக்குன்னு யோசித்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதே காரியத்தை உங்கள் கையில் கர்த்தர் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆனால் அதே காரியத்தை என் கையில் கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது என் ஊழியத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது, என் குடும்பத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்குது. ஹல்லேலூயா. நான் நினச்சா அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் என்ன காரியத்தை யோசித்த ஆண்டவரே எனக்கு இது இருந்தால் நான் இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு யோசித்ததை நம்முடைய நினைவுகளையும் தோற்றங்களையும் கர்த்தர் அறிந்து நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இல்லாததை விட்டு புலம்பாதீங்க, ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நம்ம வீட்டில் ரட்சிப்பு இருக்கணுங்க, உண்மை இருக்கணுங்க, உத்தமம் இருக்கணுங்க, சந்தோஷம் சமாதானம் இருக்கா பாருங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் இறங்கி வந்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வீடு அரண்மனை போல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஞானத்தினால அறிவினால கட்டப்படணும். அங்கே புத்தியுள்ள புருஷனும் புத்தியுள்ள ஸ்திரீ இருக்கணும். அந்த வீடு கர்த்தரை கனமணுகிறவளாக இருக்கணும். அந்த வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அங்கே ஒரு குறைவும் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். இப்போ கம்பீர சத்தம் அப்படின்னா நம்ம ரட்சித்ததினால உண்டாகிற சத்தம். கம்பீர சத்தம் என்னங்க? என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு, என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், நான் ஜெபத்தை கேட்டார், நான் நினைப்பதும் ஜெபிப்பதும் அதிகமாய் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை துதிக்கிற கம்பீர சத்தம் அந்த குடும்பத்தில் காணப்படணும். அக்கிரமத்தில் பாவத்தை விடுதலை ஆக்கினார், இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்டாரே, அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிற கம்பீர சத்தம் உண்டாகணும். ஆமென். ஹல்லேலூயா. வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானுடைய கூடாரங்களில் கர்த்தருடைய கரம் இருந்தால் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார், பராக்கிரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறார். நீ போ, இருக்கிற பலத்தோடு உன் குடும்பத்தை கட்டு, இருக்கிற பணத்தை வைத்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு, நான் உன் கூட இருந்து செய்ய வேண்டிய காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி செய்கிற வீட்டில் தாங்க நீதிமான்களை கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். அந்த கம்பீரத்தை சத்தம் உண்டாகிற அந்த கூடாரத்தில் தாங்க கர்த்தர் வாசம் பண்ண. சகரியா 2:10 என்ன சொல்லு பாருங்க. இந்த சத்தம் நீதிமான்களை கூடாரத்தில் வீட்டில் கேட்க கர்த்தர் விரும்புகிறார். என்ன சத்தம்? பாடல் சத்தம் கேட்கும். சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, அப்பதான் இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் கர்த்தர் சொல்றாரு. வீட்டில் பாடுங்க, கற்றுக்கொள்ளுங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீ கர்த்தரை கம்பீரித்து வீடுகளை நீங்கள் குடும்பமா பிள்ளைகளோடு சேர்ந்து பாடினா அந்த வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. 68 சங்கீதம் 3 சொல்றாரு பாருங்க.
உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பதாக மகிழ்ந்து களிகூர்ந்து. ஏங்க, ஞானவான்களோ அறிவாளிகளையோ பட்டதாரிகளையோ பார்த்து ஆண்டவர் சொல்லல, பணக்காரர்களை பார்த்து சொல்லல. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பதாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அதுதான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த சந்தோஷம் உங்க குடும்பங்களில் காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஞானிகளை பார்த்து சொல்ல, அறிவாளிகளை பார்த்து சொல்ல, பட்டதாரிகளை பார்த்து சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு சொல்லல. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பதாக மகிழ்வார்கள், அவர்கள் களி கூறுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? சந்தோஷம் அடைவார், ஆனந்த சந்தோஷம். இந்த சத்தம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்க குடும்பங்களில் கேட்கணும். அந்த நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமா, கர்த்தருடைய பெட்டி ஓபேதேதோம் அவருடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி எத்தனை மாதம் இருந்துச்சுங்க? 3 மாதம் இருந்துச்சுங்க. 3 மாதம் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்யாரா இல்லையா? பலி செலுத்திருப்பாரு. ஏன்னா ஒரு யாரு? லேவியன். உடன்படிக்கைப்பட்டிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் என்ன செஞ்சார். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு, அவருடைய துருத்துக்கோள், அவருடைய கோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு? கற்பனைகள் இருந்துச்சு. இதெல்லாம் வீட்டில் இருந்து அதன்படி செயல்பட்டனால தான் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ மண்ணா தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுங்க, அவனுடைய கோல் உங்களை தடி உங்களை தேற்றும். அது மாத்திரமில்லை, 3வது என்ன சொல்லப்பட்டு கர்த்தருடைய கற்பனைகளை படி நீ வாழ்ந்தா அந்த ஓபேதேதோமுடைய வீட்டை ஆசீர்வதிக்க. இதன்படி உங்கள் கீழ்ப்பட்டு செயல்பட்டாலும் அந்த வீட்டில் நிறைவான ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதிமானுக்கு என்ன செய்யாதுங்க? ஒரு கேடு வராது. வீட்டில் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த். எதை பேசணுங்க? விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசணும். பிள்ளைகள் இடத்துல வார்த்தையை பேசணும், வசனத்தை பேசணும். குடும்பங்களிலே கண்ட கதையை உட்காந்துட்டு வீட்டில் பேசிட்டு கூடாது. ஆண்டுடைய வார்த்தையின் ரகசியங்களை எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி நிறைய ஆலோசனை கர்த்தர் என்ன சொன்ன வீட்டில் உட்காந்து பேசணும் கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ வீடுல ஜெபம் பாட்டு சத்தம் துணிக்கணும். இந்த குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே வலதுக்கிறோம், ஆண்டவர் கிரியை செய்யும். அந்த வீட்டுக்கு ஒரு கேடு வராது. ஆமென் சொல்லுங்க. எந்த குடும்பத்தில் இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எந்த கேடு வராது. எந்த குடும்பத்தில் வசனம் பேசப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் குடும்பமாக சேர்ந்து வேதத்தை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கேடு என்ன செய்யாது? வராது. எந்த குடும்பத்தில் ஊழியக்காரர்களை பற்றி விசுவாசிகளை பற்றி தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்களோ, ஊழியத்துக்காரர்களுமாக விசுவாசிகளுமாக செயல்படுகிற குடும்பங்கள் கர்த்தர் அவர்களை அடி மேலே அடி கொடுத்துட்டு தான் இருப்பார். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் என்பதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீதியாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வீடு எப்படி மாறணுமா? ஜெப வீடாக மாறணும். உங்கள் வீடு எப்படி மாறணும்? துதிக்கிற வீடாக மாறணும். கடைசி 2 வசனத்தை வாசித்து முடிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19-20 சங்கீதங்களினாலும் பாருங்க. உங்க வீட்டில் உங்க நீதிமான்கள் கூடாரங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். அங்கே கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யணும்னா சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு வீட்டில் புத்தி சொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கோங்க. வீட்டில் நன்றி செலுத்த கத்துக்கோங்க. ஹல்லேலூயா. அது என்ன சொல்றாருன்னா, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? புருஷன் மனைவிக்கு புத்தி சொல்லணும், மனைவி புருஷனுக்கு புத்தி சொல்லணும். பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொண்டு அவனை வளர்க்கணும். அந்த குடும்பத்தில் துன்பம் வராது, கேடு எதுவும் என்ன செய்யாது, வராது. இயேசு கிறிஸ்து நாமத்தை எப்பொழுது எல்லாவற்றுக்காகவும் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தது வாசி கொலோசியர் 3:16-17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள, உங்க ஜீவியத்துக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருக்கணுங்க. சங்கீதங்களினாலும் அங்க அது மாத்திரமல்ல, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? வசனத்தை போதிங்க. ஒருவருக்கு ஒரு வீட்டுல போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்க இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்க. வீட்டுல வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? வார்த்தையா இருந்தாலும் சரி, கிரியா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்யலாம் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் செஞ்சு பாருங்க. அந்த குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்.
அந்த குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். உண்டாகதா? வேத வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் போதித்து புத்தி செலுத்தி பிள்ளைகளை வளருங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக காணப்படாப்பா. நீதிமானுடைய குடும்பம் எப்படி இருக்கும்னா, குடும்பத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை குறித்து பேசுங்க. குடும்பத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆண்டுடைய வசனத்தை கொடுத்து ஆலோசனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைஇடத்துல பேசுனீங்கன்னா பின்னாட்களில் அவன் பின்னாடியே ஓட வேண்டிய சூழ்நிலை மாறிடும். பெற்றோர்களுக்கு அதான் சொல்கிறேன். இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட உட்கார்ந்து வசனத்தை பேசுங்க. உன் பின்னாட்களில் அவன் அந்த பிள்ளை உனக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ கம்பீர சத்தம் வரட்டுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வரவே வராது. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கேடு வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் செய்ய தீர்மானம் பண்ண போறீங்க? இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா 121:7-8 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் வரதையும் இது முதற்கொண்டும். அப்ப கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்டு செயல்படியில் கொண்டு வாங்க. நீதியா வாழுங்க. அந்த நீதி உள்ள வாழ்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு கேடும் வராது. இந்த மாதம் நீங்கள் எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், என்ன வேலை செஞ்சாலும், என்ன தொழில் செஞ்சாலும், சரீர பிரகாரமான காரியத்திலும் சரி, ஒரு கேடு இல்லாதபடி கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் இழந்து நிற்கலாமா? முதலாவது, உனக்கு கேடு வரக்கூடாதுன்னா நீதிமானாக மாறணும். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்னா நீங்கள் கர்த்தரை என்ன செய்யணும்? தேடுகிறவர்களாக, அனுதினமும் அவனுடைய சமூகத்தை நீங்கள் தேடுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உன் வீட்டின் மேலே, உன் வீட்டை குறித்து ஒரு பாரம் வேண்டும். வீடு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் நல்ல வசதியான காரியங்களை, பொருட்களை வைத்து அலங்கரிப்பதில்லை. அந்த வீட்டில் வசனமும் கர்த்தருடைய தியானமும் இருந்தால் அந்த வீடு நிச்சயமாகவே ஆஸ்வதிக்கப்படும். எல்லாரும் வாயிலத்திலிருந்து கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் நல்ல வாயிலத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா விடத்தும் வெற்றி என்னாலும் இயேசுவிலே சிறக்க, எல்லா விடத்தும் வெற்றி என்னாலும் இயேசுவிலே சிறக்க, நீதியின் ஜெய பாதையிலே என் தீபமாய் நடத்துவார், நீதியின் ஜெய பாதையிலே என் தீபமாய் நடத்துவார். நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயேகோ வாணிசியே. நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயேகோ வாணிசியே. நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயத்தோனி, நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயத்தோனி, கம்பீரத்தோடு முழங்கிடுதே ஜெயத்தோ ஜீவியமே, கம்பீரத்தோடு முழங்கிடுதே ஜெயத்தோ ஜீவியமே. நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயேகோ வாணிசியே. நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையதிபன் இயேசுயேகோ வாணிசியே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிகரிக்கப்பட்டு நீதிமான் என்ற வரிசையில் நீர் எங்களை கொண்டு வந்து மட்டும் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணமில்லை என்று சொல்லப்பட்டுகிற வார்த்தையின்படி
தேவரீர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உம்முடைய வசனங்களை தியானிக்க, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க, நீதியின் பாதையில் நடக்க, உத்தமமான வழியில் நடக்க எங்களை ஒருவருக்கு வேண்டி விசேஷித்த உம்முடைய கிருபையை தருவீராக. நீ எனக்கு தந்த இந்த ரட்சிப்பை நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு, கம்பீரத்தோடு இதை காத்துக்கொள்ள மீட்கப்பட்டுள்ள ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிப்போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த அனுபவத்தின் காத்துக்கொள்ள எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன காரியத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.